ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு 60 ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள். அது சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்று வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும். அந்த வகையில் தமிழ் வருடங்களான 60 ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக 60 ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு 14/4/2025 அன்றும் சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது. அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அன்றைய திதி பிரதமை திதி. அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்த ருதுவில் பிறக்கிறது. அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது. அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம். இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து விச்சுவாவசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் 1ஆம் தேதி வரை, அதாவது 14/4/2025 முதல் 14/4/2026 வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும். இந்த தமிழ் வருடத்தில் கிரக நிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம். இந்த கிரக நிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் 14ஆம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகுவினுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம். தமிழ் புத்தாண்டில் குழந்தைகள் மூலம் நன்மைகள் நடக்கும். குழந்தைகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் அவசியம் உண்டாகும். அதற்காகவும் நீங்கள் கடன் வாங்கலாம். அது சுப கடன்களாக முடியும். தேவையில்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டில் சிம்மராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் தேவையற்ற கடன்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே வேளையில் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். பலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகமாக ஆகும். நீங்கள் விரும்புகின்ற ஸ்தலங்களுக்கோ புனித நதிகளுக்கோ நீராடக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கும் கிடைக்கும். தந்தையினுடைய உடலில் நிச்சயமாக முழுமையான கவனம் தேவை. தந்தையினுடைய உடல் நலத்திலும் தாயினுடைய உடல் நலத்திலும் கூடுதலான அக்கறை தேவை. அவர்களை நீங்கள் கட்டாயம் அதிகமாக கவனம் எடுத்து நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தந்தையினுடைய உடல்நலம் பாதிப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. தொழிலதிபர்களும் சரி சாதாரண மனிதர்களும் சரி கூடும் அளவுக்கு இந்த புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வேலையில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் நீங்கள் அனுசரித்துத்தான் செல்ல வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற விமர்சனங்களும் பழிபாவங்களும் நீங்கள் செய்யாத குற்றங்களெல்லாம் கூட உங்கள் மேல் சுமத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எதிலும் யாரும் தேவையில்லாமல் குற்றங்களை சுமத்தினாலும் அதில் நீங்கள் காதில் வாங்கி கொள்ளாமல் உங்களுடைய செயல்களை மட்டும் பார்த்தாலே பெரிய பாதிப்பு இருக்காது. நீங்கள் கூடுமான அளவுக்கு அமைதியை கடைபிடிக்க வேண்டும். உடல் நலத்தில் கூடுதலான அக்கறையை செலுத்த வேண்டும். கணவன் வகையிலும் சரி மனைவி வகையிலும் சரி சிறிய விஷயங்களாக இருந்தாலும் உடனே மருத்துவரிடம் சென்று டாக்டரிடம் சென்று நீங்கள் உடலை செக்கப் செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையற்ற சிறிய விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடிய சூழல்கள் உண்டாகும். இதை புரிந்து கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். பலர் நீங்கள் தியானம் மெடிடேஷன் போன்ற விஷயங்களை நீங்கள் செயல்பட்டால் பெரிய சங்கடங்கள் வராது. இல்லை என்றால் தேவையற்ற உடல்நல பாதிப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. எது எப்படியே இருந்தாலும் தமிழ் புத்தாண்டில் ஒரு சில சங்கடங்கள் நேர்ந்தாலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியாலும் நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைக்குள் சென்று விட்டு கொடுத்து சென்றால் பெரிய சிக்கல்கள் இருக்காது. புதிய முயற்சிகளை கட்டாயம் தவிர்ப்பது என்பது நன்மையை தரும். இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் புதிய நண்பர்களிடத்தில் அதிகமாக பழக்கத்தையும் தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபடாத பெற்றவர்களும் அவர்களை கூடுதலான கவனிக்க வேண்டும் என்பதே தமிழ் புத்தாண்டினுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களாக இருக்கிறது. சற்று எச்சரிக்கையாக இருந்தால் பெரிய சங்கடங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் என்பதே தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது. மற்ற ஒவ்வொரு மாதத்திற்குண்டான பலன்களையும் அந்த மாத பலன்களை நாம் பார்த்து கொள்ளலாம். சிம்மராசிக்கு தமிழ் புத்தாண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம். ஏற்கனவே சிம்மராசிக்காரர்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். காரணம் அஷ்டம சனி வந்துவிட்டதே என்பது. அஷ்டம சனி வந்த பிறகுதான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கிறது. இருந்தாலும் புத்தாண்டு பிறக்கின்ற நேரங்களில் உங்களுடைய ராசிநாதன் எப்பொழுதும் உச்சமாகத்தான் இருப்பார். இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி மறுநாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறப்பதினால் சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக பௌர்ணமி யோகத்தில் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 10லும் 9லே மற்ற 4 கிரகங்களும் இருக்கின்ற வேளையிலும் உங்களுடைய ராசிக்கு
7 லக்னமும் 3 ராசியும் துலா ராசியிலும் இந்த பிறக்கின்ற காரணத்தினால் மிக விரைவிலே மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அதன் அரை புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கவும், எந்த விஷயத்திலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம். அதன் பிறகு அஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்தாலும் உங்களுடைய 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 11க்கு வந்து விடுவார். அதன் பிறகு உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழலாம், பெரிய சங்கடங்களெல்லாம் ஆகாது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளலாம். அதே வேளையில் 7 ராகு கேது பயிற்சி, 7 ராகும் ராசியிலே கேதுவும் இருப்பார். 7 ராகு பகவான் வந்தாலும் 11ல் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையால் குரு பயிற்சிக்கு பிறகு 7ஆம் வீட்டை குரு பகவானுடைய பார்வை இருப்பதினாலும் ராகு கேது பயிற்சி ஆனாலும் அந்த ராகுக்கும் குரு பார்வை இருப்பதினால் உங்களுடைய பெரிய பாதிப்பு அஷ்டம சனியால் ஏற்படாது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆக இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் கிட்டத்தட்ட மே மாதம் வரை, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் முடியும் வரை புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் செல்வது எச்சரிக்கையாகும். உடல் விஷயத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது தெளிவு. ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும். இருந்தாலும் தொழிலதிபர்களும் சரி, மற்றவர்களும் சரி, புதிய முயற்சிகளை நீங்கள் கட்டாயம் தவிர்ப்பது நல்லது. இளைஞர்களும் இளம்பெண்களும் முன்பின் தெரியாதவரிடத்தில் பழகுவதும், புதிதாக அறிமுகமில்லாத நபரிடத்தில் அதிகமாக நீங்கள் பேசுவதும், அவர்களை நம்புவதும், அவர்கள் யார் என்ன என்று விவரம் தெரியாமல் உங்களுடைய விஷயங்களெல்லாம் அவரிடத்தில் போக்குவரத்து ரயிலில் போகும்போதோ, பேருந்தில் போகும்போதோ, பொது இடங்களில், கோவில், சினிமா தியேட்டர் போன்ற பகையில் சந்திக்கும் போதோ உங்களை பற்றி முன்பின் அறிமுகம் இல்லாதவரிடத்தில் நீங்கள் பேசுவது, ஃபோன் நம்பர்களை மாற்றிக்கொள்வது போன்ற விஷயங்களெல்லாம் நிச்சயமாக பெரியவர்களும் தவிர்க்க வேண்டும். இளைஞர்களும் இளம்பெண்களும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். தவறுதலான நபர்களிடத்தில் நீங்கள் சிக்கிக்கொள்வதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது என்பதையும் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக மே மாதம் முடியும் வரை இந்த எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டம் வரை, அதாவது 9ல் இருக்கக்கூடிய சனியும் ராகும் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை கட்டாயம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றபடியாக இந்த புத்தாண்டில் உங்களுக்கு திருமணமாகாது இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கூடும். அஷ்டம சனி நடக்குமா என்றால் நிச்சயமாக நடக்கும். அது 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய வீட்டை பார்ப்பதனால் முழுமையான பலம் அடைகின்ற காரணத்தினால் அற்புதமான புத்திரப்பேறு, பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும். குழந்தைகள் பிறப்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக மதிப்பு, மரியாதை, குழந்தைகள் இருப்பவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக பேர், புகழ், கௌரவம் அத்தனையும் உண்டாகும். அவருடைய கல்வித்துறையில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். சரியான வேலை இல்லாத இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலையும், திருமணமாகாது இருக்கின்ற தள்ளி போனவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அற்புதமான முறையில் திருமண முயற்சியும் வெற்றியடையும். பலருக்கு முதலிலே சொன்னது போல குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது. இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும், திருநெல்வேலியில் அருகில் உள்ள நவத்திருப்பதி, நவ கைலாயங்களுக்கும் ஒரு முறை சென்று வருவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும். விடியற்காலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும். முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லா விதமான நன்மைகளை தரும். இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.